மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இந்த மாசத்துல உண்டுங்க. பெரிய அளவுல சோதனைகள்லாம் எதுவும் இருக்காது. குறிப்பாக அட்டமாதிபதி உங்களுக்கு உச்சத்தை அடைகிறார் என்றாலும் கூட எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் 2 மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜூன் மாதம் 2ஆம் தேதி உச்சகுரு உங்களுடைய ராசியை பார்க்க போவதாலும் ராசிநாதனை பார்க்க போவதாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்தே சில பவுண்டேஷன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. மகர ராசியின் 6ஆம் அதிபதியான புதன் இப்போது 3ஆம் இடத்துல செவ்வாய் சனியோடு சேர்ந்து நீச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். ஆக இந்த மாசத்துல உங்களை உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் அப்படியே கண்டிப்பாக விலகக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. எல்லாத்துலயும் அப்படியே படிப்படியா சில விஷயங்கள் நல்ல மாற்றத்தை அடையும். இது வரைக்குமே ஒரு 7-8 வருஷமாகவே அடைக்க முடியாத கடன், ஹவுசிங் லோனு விட்டு கட்டுறாங்க. 3 மாசம் டியூ கட்டுறதில்ல, 3 மாசத்துக்கு அப்புறம் நோட்டீஸ் வருது, அப்படி வருது இப்படி வருது. கிரெடிட் கார்டு ஒண்ணு கட்டவே முடியலங்க. வட்டிக்கு மேல வட்டி போட்டு தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாதவர்கள் எல்லாருக்குமே கடன் தொல்லைகளை தீர்ப்பதற்கான நல்ல ஆலோசனைகள், அதற்கான வருமானங்கள் வரக்கூடிய சூழலென மகரத்திற்கு மாற்றம் வந்து விட்டதை அறிவிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான நல்ல மாதமாக முன்னேற்பாடாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அதையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா வருதுங்க. சிலருக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் லாபங்கள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு வேற மாநிலத்திற்கு பயணம், சிலருக்கு பக்கத்து மாவட்டத்திற்கு பயணம், இன்னும் சிலருக்கு கிழக்கு தேசங்களுக்கு சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்பு, படிக்கிறதுக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளான மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கல்விக்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்பா அம்மா காசு பணத்தை பெறறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மை. படிப்பை முடிக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மை. அதை விட முக்கியமா இந்த வருஷம் ரிசல்ட் மகர ராசிக்காரர்களுக்கு டாப்பா வரும். கவலையே படாதீங்க. நீட் எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க, அதை எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க, அதை எதிர்பார்க்கிறவங்க, இதை எதிர்பார்க்கிறவங்க, இந்த காலேஜ் தான் கிடைக்கணும், இந்த யூனிவர்சிட்டி தான் கிடைக்கணும், பிள்ளைக்கு இந்த பணத்தை செலவு பண்ணி இதெல்லாம் பண்ண முடியுமா, அதெல்லாம் கண்டிப்பாக மகரத்திற்கு 99% எல்லா நெகட்டிவும் முடிஞ்சிட்டதுனால உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் அப்படியே பலிக்கக்கூடிய, கனவுகள் நனவாகக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு தொழிலாளிக்கு, ஒரு முதலாளிக்கு அல்லது வியாபார பெருமக்களுக்கு, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எந்த வயதினராக இருந்தாலும் உங்களுடைய வயதிற்கேற்ற வகையில நன்மைகள் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய சிறப்பான ஏதாவது ஒன்றை செய்து அதன் மூலமாக நீங்கள் பெயர் எடுக்கக்கூடிய ஒரு சுபமான யோகங்கள் செயல்படக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது ஏப்ரல் மாதம்.